இன்றைய நாள் அற்புதமான நாள். இன்று ஆடி அமாவாசை. அமாவாசை தினம் என்பது மிக மிக முக்கியமான ஒரு தினம். அமாவாசைகளிலே 3 அமாவாசைகள் மிக முக்கியமானதாக நம்முடைய தர்மம் சொல்கின்றது. ஆடி அமாவாசை, தை அமாவாசை, மாலையபக்ஷ அமாவாசை, அதாவது புரட்டாசி மாதத்திலே வருகின்ற அமாவாசை, நவராத்திரிக்கு முன்பு வருகின்ற அமாவாசையும், இந்த ஆடி மாதத்திலே வருகின்ற அமாவாசையும், தை மாதத்திலே வருகின்ற அமாவாசையும் மிக மிக முக்கியமானதாக கருதப்படுகின்றது. மாலையபக்ஷ காலத்திலே வருகின்ற அமாவாசை, அதற்கு முன்பு 15 தினங்கள் தொடர்ந்து நாம் தர்ப்பணம் செய்ய வேண்டும். அதன் பிறகு அமாவாசை தினத்தன்று தர்ப்பணம் செய்து அந்தணர்களுக்கு அரிசி, வாழைக்காய் போன்றவற்றையெல்லாம் கொடுத்து நம்முடைய முன்னோர்களை திருப்திப்படுத்த வேண்டும். அதேபோல் ஆடி அமாவாசை அன்று, அமாவாசை தினத்தன்று நம்முடைய முன்னோர்களுக்கான தர்ப்பணங்களை சரியாக செய்து அதன் பிறகுதான் இறை வழிபாட்டை செய்ய வேண்டும். அமாவாசை புண்ணிய காலத்திலே நாம் செய்கின்ற தர்ப்பணமானது அவர்களுக்கு, அதாவது நம்முடைய முன்னோர்களுக்கு தாகசாந்திக்காக அளிக்கப்படுகின்ற நீர். ஒவ்வொரு மாதமும் அமாவாசை என்பது அவர்களுக்கு, அதாவது நம்முடைய முன்னோர்களுக்கு நாம் தண்ணீர் ஊற்றுகின்ற முக்கியமான நேரம். அந்த ஆத்மாவானது நீர் இல்லாமல் தவிக்குமாம். அப்போது நாம் எள்வழியாக தருகின்ற அந்த தண்ணீர் தான் அவர்களுடைய தாகசாந்தி. ஆகவே இதை நாம் செய்வதற்கு அமாவாசை தினத்தன்று ஒரு 15லிருந்து 20 நிமிடங்கள் செலவழித்தால் போதும். நிச்சயமாக இதனை செய்வதற்கு 24 மணி நேரத்திலே நிச்சயமாக 20 நிமிடங்கள் என்பது நிச்சயமாக கிடைக்கும் எல்லோருக்கும். நமக்கு அதிகாலையிலே வேலைக்கு செல்ல வேண்டும் என்ற நிலை இருந்தால் கூட அதற்கு முன்பாக அந்தணரை வரவழைத்து, சாஸ்திரிகளை வரவழைத்து தர்ப்பணத்தை செய்துவிட்டு அதன் பிறகு நம்முடைய நித்திய பூஜைகளை செய்து மற்ற வேலைகளை செய்யலாம். என்ன இருந்தாலும் அமாவாசனை தர்ப்பணத்தை செய்யாமல் மற்றவற்றை செய்யக்கூடாது. மிக மிக முக்கியமானதாக இந்த அமாவாசை தர்ப்பணம் என்பது கருதப்படுகின்றது. நமக்கு ஏற்படுகின்ற ஜாதக தோஷங்கள் பல வீடுகளிலே பார்த்தீர்களானால் எல்லாம் இருக்கும், ஆனால் ஏதோ ஒரு குறை இருக்கும். நிறைய பண வசதி இருக்கும், ஆனால் வீட்டிலே யாருக்கேனும் உடல் உபாதை இருந்து கொண்டே இருக்கும். மனநல பாதிப்புகள் இருக்கும்.